என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிக்கனமானது. நான் கேட்கிறது, ஏற்கனவே இருந்த 3 திட்டங்கள் அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் புகார் பெட்டி வைக்கிறீங்க, அங்க போய் மக்களுடைய புகாரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்குனீங்க. இல்ல தவறு இல்ல. எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு, தேர்தல் வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்குது? இதுல இருந்து இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கனால தானங்க நான் சொல்ல முடியுது. இப்ப மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேர் கொடுத்திருக்காங்கன்னா நிறைவேற்றப்பட்டதனுடைய அறிக்கை தான் அது. சண்முகம் என்ன சொல்றாரு? மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டம் தான் அது. எல்லாமே நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றாத காலை உணவு திட்டம் வந்து சிறந்த திட்டமா இல்லையா? உலக நாடுகளே பாராட்டுதா இல்லையா? அதற்கான திட்டம் தான். ஒரே ஒரு நிமிஷம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றார்? 90% மேல திட்டங்கள் நிறைவேற்றப்படல. அதுக்கு என்ன ஆதாரம்? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏங்க நீங்க சிபிஎம் செயலாளர் வந்து அவர் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒன்னு சொல்றாருன்னு வெச்சுக்கங்க. என்ன ஆதாரம் இருக்கு? 90% நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. அட்டென்ஷன் கிரியேஷனை எதிர்க்கட்சிகள் செய்யலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி செய்வாங்க? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. எல்லாருமே எல்லாமே திமுக சேர்ந்து இருப்பாங்கல்ல. அவர் தனியா கட்சி நடத்துறாருன்னா அவருக்கு தனியா சித்தாந்தம் இருக்கு, தனியா கொள்கை இருக்கு. அவர் கேட்பாரு. அவர் தொழிலாளர் போராட்டங்களை அவங்க வழி நடத்துவாங்க. அதுக்காக வந்து திமுகவுக்கு வந்து ஜால்ரா அடிக்கணும், கூட்டணியில இருந்தா ஜால்ரா அடிக்கணும். அப்பதான் சரியான கேள்வி கேக்குறேன். எல்லா கேக்குறேன். நிறைவேற்றப்படாததுக்கு ஆதாரம் சொல்லுங்க. திமுக நிறைவேற்றறதுக்கு ஆதாரம் திமுக அரசாங்கத்தை நிறைவேற்றறதுக்கு ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் நிறைவேற்றறன்னு ஆதாரம் சொல்லுங்க. கூட்டுறவு தலைவர் ஆதாரம் சொல்றாரா? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்வது பொய். அந்த மாதிரி நிறைவேற்றவில்லை அப்படின்னு சிபிஎம் உடைய செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டாரு அப்படின்னு செய்தியாளர் சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கிறார். அதாவது இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு நம்ம குற்றம் சொன்னோம்னா நம்ம ஆதாரம் கொடுக்கணுமாமா. இவங்க வந்து 90% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டா இவனுக்கு தெரியாது, இவன் சொல்ல மாட்டான். இதுதான் வந்து திமுகவுடைய சித்து விளையாட்டு. ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதற்கு ஆதாரம் கொடுக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துலயே இல்லை, ஆனா அது நீ அந்த இடத்துல இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் கொடு அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? இந்த மாதிரி வந்து மக்களை குழப்பும் வேலையத்தான் இவங்க பண்ணுவாங்க. 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஆதாரம் கொடுக்கணுமா? நீ இல்ல அப்படி நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றவங்க ஆதாரம் கொடுக்கணுமா? நாங்களும் ஆதாரம் கொடுக்கிறோம். உன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் வந்து பாருங்க இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னு நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 50 தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றவே இல்லை. கொடுத்தது 550, அதுல 50 கிட்டத்தட்ட அதுலயே 10% போயாச்சு. இன்னும் நான் எடுத்ததே 50 தான். இந்த மாதிரி திமுக அரசியல் விமர்சகர்னு உட்கார்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நபர் இந்த மறுபடியும் என்ன சொல்றாரு? அதேதான், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், வேற எதுவுமே இல்லை உங்ககிட்ட.